ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸையும் டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான பிரஸ் அப்டேட் எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் வந்து எப்படி கொடுத்தாங்க, ஸோ இன்னைக்கு க்ரௌட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் இதுல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிறைய பேத்துக்கு இப்போ ஆஃப்லைன்ல டோக்கன் கொடுக்குற விஷயம் தெரிஞ்சது அப்படின்றனால நைட் டைமே வந்து ஸ்டே பண்ணி வெயிட் பண்றாங்க. இது லாஸ்ட் வீடியோலயே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே போல டெலிகிராம் சேனல்லையும் இன்னைக்கு தர்ஷன் டிக்கெட் வாங்கினா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதோட போட்டோவும் லைன்ல நிற்கக்கூடியவங்களோட க்ரௌட் எப்படி இருக்கு அப்படின்ற அப்டேட்டுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சனி, ஞாயிறு அப்படின் போது வார விடுமுறை அப்படின்றனால கண்டிப்பா கூட்டம் இருக்கும். லாஸ்ட் வீக் பொங்கல் அப்படின்றனால நிறைய பேர் ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வாரம் அப்படி கிடையாது. இன்னைக்கு காலையில தரிசன டிக்கெட் வாங்க போன நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து போட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க எவ்வளவு க்ரௌட் இருக்கு அப்படின்றத. இன்னைக்கு காலையில சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல எஸ்எஸ்டி டோக்கன் கியூ வந்து காலையில 2 மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து போட்டோவுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. லைன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாருமே அந்த டிக்கெட் வாங்க போற அந்த கியூலே வந்து உட்காந்து வெயிட் பண்றதை நம்ம பார்க்க முடிஞ்சதா இருக்கு. 5 மணிக்கு மேலதான் கவுண்டரே ஓபன் பண்றாங்க. பட் இருந்தாலும் 2 மணிக்கே அந்த கியூல நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க இன்னைக்கு ஷேர் பண்ண போட்டோ தான். அதே போல பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் இன்னைக்கு ஓரளவுக்கு க்ரௌட் வந்து ஹெவியா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இந்த இடத்துலயுமே உங்களுக்கு கூட்டம் வந்து ஹெவி தான். இது வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்னைக்கு இருந்த கூட்டம் வந்து எவ்வளவு அப்படின்றத அவர் வந்து போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இவங்க லைன்ல வெயிட் பண்ணல. லைன்ல வந்து குறிப்பிட்ட டைமுக்கு மேலதான் நிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அது வரைக்கும் வெளியில நிறைய பேர் நின்னுறாங்க. அந்த டைம் வரும்போது ஓடி போய் லைன்ல நின்னுக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லைவா வந்து என்ன டிக்கெட் வந்து கவுண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றதுமே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க இன்னைக்கு ஷேர் பண்ண போட்டோஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு திருமலையில ஏதாவது ரூம்ஸ் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னாலும் செக் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்றாங்க. யாருக்காவது ரூம் தேவைப்படும் போது இந்த மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இன்னைக்கு கூட்டம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதையும் இப்ப ரீசெண்டா ஒரு நண்பர் ஒருத்தர் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம கூட்டம் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டதுக்கு இன்று தரிசனம் பார்க்க போய்கொண்டு இருக்கோம். கூட்டம் வந்து அதிகமா தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ க்ரௌடு கொஞ்சம் ஹெவி தான். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் இல்லையா, லாஸ்ட் வீக் போகாதவங்க எல்லாம் இந்த வாரம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால கூட்டம் இருக்கு. கீழ் திருப்பதியில 3 இடத்துல கொடுக்குறாங்க. டோக்கன் எங்கெங்க கொடுக்குறாங்கன்னா, ஒண்ணு வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல கொடுக்குறாங்க. காலையில 5 மணிக்கு மேலதான் கவுண்டர் ஓபன் பண்றாங்க. பட் இருந்தாலும் 2, 3 மணிக்கெல்லாம் எல்லாரும் லைன்ல வெயிட் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க டைம் பாத்துக்கோங்க. அடுத்தது மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இதுலயும் உங்களுக்கு டோக்கன் வந்து இஷ்யூ பண்றாங்க. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கவுண்டர்ஸ் வந்து ஓபன் ஆகுது. இப்போ வரைக்கும் டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் தான் இருக்கு. ஏன்னா இந்த வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் ஸ்லாட் 10, 11 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த கவுண்டர் எங்க கொடுப்பாங்க அப்படின்னா அலிபெரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்குறாங்க. எந்த கவுண்டரா இருந்தாலும் காலையில ஒரு 7, 8 மணிக்குள்ள ரீச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீக் டேஸ்ல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் முடிஞ்சிருது. கம்ப்ளீட்டாவே ஒரு 8, 9 மணிக்கு முடிஞ்சிருது. நேத்தெல்லாம் ஒரு 11 மணி வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கும் 11 மணி வரைக்கும் டோக்கன்ஸ் வந்து இருக்கு. நைட் ஸ்லாட் இருக்கு. சில டைம் ஸ்லாட் பார்க்காம முன்னாடியே அலோவ் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நைட்டு ஸ்லாட் தான் கிடைச்சிருச்சு, 10, 11 மணிக்கான ஸ்லாட் தான் கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ட்ரெயின் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. வேலிடான ரீசன் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து அலோவ் பண்ணுவாங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டோக்கன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். டைரக்டா போகக்கூடிய தர்ஷன்லையும் கொஞ்சம் டைம் 15 மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. 300 ரூபா தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், இது எல்லாத்துக்குமே மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 1 இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஆகும். மேக்சிமம் ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள ஆகும். அவ்வளவு நேரம் தான். கூட்டம் ஹெவியா இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி நீங்க நார்மலா பார்த்துடலாம். கூட்டம் அதிகமா இருந்தா 300 ரூபா தரிசனத்தை கூட ஒரு சில டைம் 1/2 hour 1 hour வந்து குடோன்ல வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றதையும் தரிசனம் போயிட்டு வந்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு 20ஆம் தேதி. எப்பவுமே ஒவ்வொரு மாசம் 20ஆம் தேதி லாஸ்ட்ல வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ வரப்போற அப்டேட்ஸ் என்னென்ன, அதாவது வர்ற வாரம் என்னென்ன ஓபன் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிப்ரவரி மாசத்தோட சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அதே போல அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் ஓபன் ஆகும். அங்க பிரதர்ஷன டிக்கெட்ல வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் இருக்காது. மீதி நாட்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் கொடுப்பாங்க. அடுத்தது கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ரூம் புக்கிங் பிப்ரவரி மாசத்துக்கும் ஓபன் பண்ணுவாங்க.
ரூ. 300 தரிசன டிக்கெட் 1ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பாலாலயம் அப்படின்றனால டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்களில் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். நிறைய பேர் கேட்குறீங்க, மேபி இந்த வீக் லாஸ்ட்டில் ஓப்பன் ஆகலாம், இந்த மாதம் லாஸ்ட்டில் ஓப்பன் ஆகலாம், இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ரூ. 300 தரிசனமும் ஓப்பன் ஆகும், ரூ. 500 தரிசனமும் ஓப்பன் ஆகும். ஸோ மார்ச் மாதத்தோட அப்டேட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க. அது இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா பிப்ரவரி மாதத்தோட ஆர்ஜித சேவா டிக்கெட் எலக்ட்ரானிக் டிப்புமே இன்னும் ஓப்பன் ஆகலை. அதுவும் இந்த மாதம் கடைசி, அதாவது வர்ற வாரம் நிறைய அப்டேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதம் 28ஆம் தேதி ரொம்பவே விசேஷமான ஒரு நாள், ரத சப்தமி. ரத சப்தமி அன்னைக்கு காலையில் என்னென்ன வாகன சேவை என்னென்ன டைமுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு டிடிடி ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ் அப்டேட்டை நேற்று கொடுத்துருந்தாங்க. சூரிய பகவானோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரத சப்தமி அப்படின்றத. ஸோ அதனால காலையில சூரிய பிரப வாகனத்துல ஆரம்பிச்சு நைட்டு வந்து சந்திர பிரப வாகனம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 7 வாகன சேவை இருக்கும். ஸோ ஒரே நாள்ல 7 வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ரத சப்தமி அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு எந்த தரிசன டிக்கெட்டும் தேவையில்லை. நீங்க போயிட்டு கேலரிஸ்ல உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மாட வீதியில நமக்கு ஊர்வலம் வரும்போது நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். நிறைய பேர் வருவாங்க, ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பா உங்களால முடிஞ்சிச்சுன்னா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. காலையில வந்து 6:45 வந்து சூரிய பிரப வாகனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ள அந்த சூரிய உதயம் ஆகுது பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் இந்த சூரிய பிரப வாகனம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது 9லேருந்து 10 மணிக்குள்ள சின்ன சேச வாகனம், 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள கருட வாகன சேவை இருக்கு. 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஹனுமந்த வாகன சேவையும், 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள சக்ரா ஸ்நானம். ஸோ அங்கே புஷ்கரிணியில சக்ரா ஸ்நானம் நடக்கும். அடுத்து 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள கல்ப விருட்ச வாகன சேவையும், 6லேருந்து 7 மணிக்கு சர்வ பூபால வாகன சேவையும், 8லேருந்து 9 மணிக்குள்ள சந்திர பிரபா வாகன சேவை வந்து இருக்கும். ஸோ இதனால ஆர்ஜித சேவாவான கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல்னால கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிடிடி வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 28ஆம் தேதி போறீங்கன்னா ஒரே நாள்ல 7 வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே கிடைக்காது. போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இந்த மாசம் கருட சேவையும் இல்லை இல்லையா. ஸோ அதனால திரும்ப இந்த வாய்ப்பு உங்களுக்கு அடுத்த பிரம்மோற்சவம் டைம்ல நம்ம போனாலுமே ஒரு நாளைக்கு 2 வாகன சேவை அப்படித்தான் இருக்கும். பட் இது ரொம்ப ஸ்பெஷல், மிஸ் பண்ணாதீங்க. அந்த நாள்ல கண்டிப்பா கூட்டமும் இருக்கும். நம்ம மூலவர் தரிசனமும் பார்க்கலாம். சேம் இதே வந்து கேலரியிலயும் நம்ம இந்த தரிசனமும் பார்க்கலாம். அதே போல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரிலேட்டடா செய்தி நாளிதழ்கள்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். திருப்பதியில நடைபெற்று வரக்கூடிய உலக அமைதிக்கான யாகத்தின் ஒரு பகுதியாக புதன்கிழமை நவக்கிரக ஹோமம் வந்து நடந்திருக்கு. திருப்பதியில இருக்கக்கூடிய கபிலேஸ்வர சுவாமி கோவில்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உலக அமைதிக்காக 6 நாட்களுக்கு சிறப்பு ஹோமங்கள் வந்து நடைபெற்று வருது. முதல் நாள் ஹோமமும், 2ஆம் நாள் வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கான ஹோமமும் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து 3ஆம் நாளான புதன்கிழமை கோயில்ல இருக்கக்கூடிய நவக்கிரக ஹோமம் வந்து நடந்திருக்கு. இதற்காக கோவில்ல உள்ள மண்டபத்துல நவக்கிரகங்களுக்கான கலசங்களை பிரதிஷ்டை செஞ்சு இந்த பூஜையை வந்து நடத்தியிருக்காங்க. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா 6 நாள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த செய்தித்தாள்ல வந்து டோக்கன் வாங்கக்கூடிய அப்டேட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. கீழ்த்திருப்பதியில வந்து 3 இடங்கள்ல டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செய்தி நாளிதழ்கள்ல இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்போ ஆஃப்லைன்ல டோக்கன் கொடுக்கறது தெரியுது அப்படின்றனால நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோல இருக்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு லைவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், உங்களோட டவுட்ஸை நீங்க உடனே கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நமக்கு பிரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அதோட லிங்க்குமே நான் வந்து அதில் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலராக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மெசேஜ் வர்றதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், லீவ் அ கமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ், அதாவது உங்களோட டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது ஜஸ்ட் வந்து அந்த கமெண்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து டெலிகிராமில் நீங்கள் வந்து லைவாக சேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான சேட்டிங் குரூப்பும் வந்து இருக்குது. அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, சாட் குரூப் லிங்க் அப்படின்னு இருக்கும். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே வந்து என்ன டவுட்னாலும் இதுல வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். இதுலயும் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்களோட டவுட்ஸை கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதே போல டெய்லி போறவங்களுக்கான டவுட்டு, அதே போல அவங்க போன விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும்
இதுல வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். உங்களோட டவுட்ஸ மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.